சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல த ஓல்டு காட் அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் 2020 வெளிவந்த படம். இந்த படத்தினுடைய பார்ட் 2 இந்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படம் இருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. சோ அந்த சோல்ஜர்ஸ்ல ஒரு முக்கியமான நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹாண்டி. சோ இவங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு மிஷன்ல ஈடுபடுறாங்க. சோ அந்த மிஷன்ல ஈடுபடும் போது ஸ்டார்டிங் சீன்லயே 4 பேரும் சுட்டு கொல்லப்படுறாங்க. என்னடா இது ஆரம்பத்திலேயே இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த 4 பேரும் உயிர் தெழுந்து வராங்க. அப்பதான் தெரியுது அவங்களுக்கு சூப்பர் பவர் இருக்கு அப்படிங்கிற விஷயம். சோ அப்படியே கட் பண்ணா ஆப்கானிஸ்தான்ல நெயில் அப்படிங்கிற ஒரு சோல்ஜர் இதே போல சுட்டு கொல்லப்படுறாங்க. அவங்களும் மீண்டும் உயிர் தெழுந்து வராங்க. சோ இந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹாண்டிக்கு தெரிய வருது அவங்களுடைய கனவுல. சோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சோ அந்த நெய்டை எப்படியாவது மீட்டெடுத்து தன்னுடைய குரூப்ல சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. சோ அதுக்காக ஒரு ரெஸ்கியூ மிஷனை வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்றாங்க. அப்படி அந்த நெய்ல தன்னுடைய குரூப்ல சேர்த்து கொண்டதுக்கு பிறகு சோ அந்த குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் சோ அவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. அதாவது இந்த இம்மோர்டாலிட்டின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த அழிக்க முடியாத ஒரு பவர் இருக்கு இல்லையா, சோ அந்த பவரை யாரு அடையணும்னு நினைக்கிறா, சோ அதனால இந்த குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, சோ அதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் த ஓல்ட் காட். இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் சீக்வன்ஸ். அதாவது ஒரு குரூப் ஆஃப் சூப்பர் பவர் இருக்கிற ஒரு சோல்ஜர்ஸ் ஸ்டார்டிங்லேயே 4 பேரும் சுட்டு கொல்லப்படுறாங்க. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பு அப்படிங்கிறது உருவாகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே போல இந்த நெயிலுடைய இன்ட்ரடக்ஷன் அதை காட்டின விதமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. அதே போல இந்த படத்தினுடைய ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரமாதமா எடுத்திருந்தாங்க. ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. அதே போல அந்த குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸுக்கு இம்மோர்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கும். அதாவது அழியாமை அப்படிங்கிற ஒரு பவர். அவங்களால இறக்கவே முடியாது, எப்பவுமே இளமையா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பவர் அவங்களுக்கு இருக்கும். சோ இவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலா அதனுடைய நெகட்டிவிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப நீட்டா சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வயசாகும், இறப்பாங்க. ஆனா இவங்க மட்டும் இறக்கவே மாட்டாங்க, எப்பவுமே இளமையா இருப்பாங்க. இந்த பவரை வேற யாருக்கும் கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா, ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு படமா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படத்தினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது என்னதான் இந்த படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பர் பவர் எல்லாம் வச்சு கொடுத்திருந்தாலும் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு புதுமை அப்படிங்கிற விஷயத்த ஆட் பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்கா இந்த படத்தை கொண்டு போயிருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல ஈஸியா கதையை ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி கொண்டு போனாங்க. சோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருந்திருக்கலாம். பட் ஓவரால் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துக்கு MP3 கொடுக்குற ரேட்டிங் 5/3. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த அளவுக்கு இல்ல, தாராளமா நீங்க பார்க்கலாம். அடுத்த உங்க சார்ந்தல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.